மெதுவா பயோமெட்ரிக் குடிநீர் திருச்சிற்றம்பலம். இன்று தண்ணீர் திருவிழா, தண்ணீர் நாள் என்று சொல்றாங்க. ஆனால் நம்முடைய முப்பாட்டனார், நம்முடைய முன்னோராகிய திருவள்ளுவ பெருமகனே அன்றைய காலத்திலே இந்த ஐம்பெரும் ஆற்றலான, ஐம்பெரும் சக்தியான பஞ்சபூதம் என்று சொல்லப்படுற இந்த பஞ்சம் 5 சக்திகளை அவர் நிலமில்லாத உலகு, காற்றில்லாத உலகு, தீயில்லாத உலகு, அப்படி வானமில்லாத உலகு அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் நீரின்றி அமையாது உலகு என்று தான் சொன்னாங்க. இந்த உலகில் அண்டமும் பிண்டமும் ஒன்று என்ற நோக்கோடு பெரும்பகுதி முழுக்க நீரால் சூழப்பட்டதே இந்த உடம்பும், நீரால் சூழப்பட்டது இந்த அண்டமும். அப்பொழுது நம்ம நீரை போற்ற வேண்டும். துளியளவு நீர் இருக்கு, அந்த நீரை போற்றுங்க. இப்போ இந்த உங்களுக்கு வறண்ட பகுதிகள்லாம், அதாவது ராமநாதபுரம் மாவட்டம், இந்த இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வார்த்தைக்காக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த நீர் ரொம்ப முக்கியமானது. ஆகவே நீர் இல்லாமல் எந்த பொருளுமே உருவாக்க முடியாது, ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நீங்கள் எந்த விதம் சிந்திச்சு பாருங்க, எல்லா பொருளுமே நீரை மட்டும்தான் உருவாக்கணும். ஏதோ ஒரு வகையில் நீர் தேவைப்படும். ஆகவே இந்த நன்னாளில் ஒரு காலத்தில் நம்ம நதியில் நீரை பிடிச்சி குடித்தோம், அதன் பிறகு குளத்தில் நீரை பிடிச்சி குடித்தோம், அதுக்கப்புறம் சுருங்க ஆரம்பித்தோம், கிணத்துல போர் போட்டு நீரை பிடிச்சி குடித்தோம், அதன் பிறகு சுருங்க ஆரம்பித்தோம், குழாயில் நீர் பிடிச்சி குடிக்க ஆரம்பித்தோம், அதை விட சுருங்க ஆரம்பித்தோம், பாட்டிலில் நீரை குடிக்கிறோம். நாளை நாம் எந்த வகையில் நீரை குடிப்போம்? நம்மாழ்வார் அடிக்கடி சொல்வார், ஐயா மாபெரும் ஒரு ஒரு பேரறிஞர் நம்மாழ்வார் ஐயா நம்ம வாழும் காலத்திலே வாழ்ந்து சமீபத்தில் அவர் காலமானார். அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தையை இந்த பூமியில் துளையிட்டு நீரை எடுக்காதே, வானத்தில் உள்ள நீரை சேமின்னு சொல்லுவாங்க. அதனாலே நம்ம முன்னோர்களாகிய சித்தர்களும், ஞானிகளும், யோகிகளும், ரிஷிகளும், மகான்களும், அருளாளர்களும் மற்றும் அந்த மன்னர்களுமே இந்த நீரை போற்றி பாதுகாத்து குளங்கள், குட்டைகள், நீர்கள் பண்ணாங்க. ஆகவே நீரை பாதுகாப்போம், நீரை போற்றுவோம்.